நபர்கள் நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் நடிகர் விஜய்க்கு ஓட்டு போடுறது தப்பா? ஏன் நடிகர் விஜய்க்கு ஆட்சி வந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? எத்தனையோ நபர்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல, திமுகவுக்கு எத்தனையோ வாட்டி வாய்ப்பு குடுத்திருக்கீங்க. அதிமுகவுக்கு எத்தனையோ வாட்டி வாய்ப்பு குடுத்திருக்கீங்க. ஏன் தேமுதிக நடிகர் விஜயகாந்துக்கு கூட ஒரு வாட்டி எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்த குடுத்திருக்கீங்க. அப்ப யார் யாருக்கோ நீங்க ஓட்டு போட்டு, யார் யாருக்கோ நீங்க வாக்கு குடுத்து, அவங்களெல்லாம் முதலமைச்சரா ஆக்குற நேரத்துல, புதுசா ஒரு மாற்றத்த செய்யணும்னு வராரு. அப்படி இருக்கக்கூடிய நடிகர் விஜய்க்கு நீங்க ஏன் ஓட்டு செலுத்தக்கூடாது? ஏன் அவருக்கு வாக்கு போடக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் கேட்கறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, எங்களுடைய முதல் வாக்கு அப்படிங்கிறதே நாங்க தளபதிக்கு தான் போடப் போறோம். நடிகர் விஜய்க்கு தான் போடப் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா நபர்களுமே நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்களே. அப்ப இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நடிகர் விஜய் அவங்கள எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எதுக்காக எதிர்க்கிறாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நாங்க இன்னொருத்தர தேர்வு செய்ய போறோம்னு சொல்லிட்டு யாரும் விஜய்க்கு ஓட்டு போட போறோம்னு சொல்லல. அப்ப எல்லாருக்குமே இருக்கிறது என்னம்னா, ஒருத்தர் திமுக வந்துருச்சு, அதிமுக வந்துருச்சு. புதுசா ஒருத்தர் வரட்டுமேங்கிறதுக்காக விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில பேரு திமுக வேணாங்க, திமுகவை எதிர்க்கணுங்க அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடியவங்க விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏன் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்த பாருங்களேன். இன்னைக்கு தமிழ்நாடு எப்படி வளர்ந்திருக்கு. ஒரு இளைஞனா என்னுடைய கருத்தை நான் சொல்றேனே. இத்தனை ஆண்டு காலத்துல நம்ம தமிழ்நாடுல பார்த்துக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல. அப்போ நான் 1999ல பிறந்தேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு 2026ல இருக்கிறேன்னா, இத்தனை ஆண்டு காலத்துல நான் பார்த்த தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப கிடையாது. அப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எந்த விதமான வளர்ச்சியும் பெரிய அளவுல நம்மளால கேள்விப்பட்டுற முடியாது. நீங்களே கூட மனசுல கை வச்சு சொல்லுங்களேன். இந்த 4 ஆண்டு, இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக செஞ்சிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது, திமுக செஞ்சிருக்கக்கூடிய இந்த சாதனை அப்படிங்கிறது, இன்னைக்கு எந்த துறையை எடுத்தாலும் அதுல தமிழ்நாடு தான் முதன்மை துறையா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. இதுவெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல இருந்துச்சா? கலைஞரக்கூடிய ஆட்சியை கூட உட்படுத்திக்கோங்க. கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல வளர்ந்தது அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த கலைஞர் அவங்களுடைய ஆட்சி காலத்தை கூட எடுத்துக்கோங்க. அன்னைக்கு இருக்கக்கூடியதை விட இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா துறையிலுமே வளர்ந்திருக்கு. அப்போ இப்படி தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. இந்தியாவுக்கே முதன்மை மாநிலமாக, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு விஷயம் அப்படியே இன்னொரு 5 ஆண்டுக்கு தொடர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் அப்படின்னு சொல்றதை தாண்டி உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளோட ஒப்பிடக்கூடிய வகையில தமிழ்நாட்டை நம்மளால மாத்திர முடியும். அப்ப அந்த ஒரு இலக்கோட தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுடைய செயல்பாடு திட்டங்கள் எல்லாத்தையுமே அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கூட, நீங்க தமிழ்நாட்டுல ஒப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட எல்லாம் ஒப்பிட முடியாது. நீங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நகரங்களோட தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தியா சிங் அப்படின்னு நினைக்கிறேன். அவரு சொல்லக்கூடிய கருத்துக்களையும் பாக்குறோம். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு ஆட்சி கொடுக்கறத பத்தி எந்த விதமான ஆட்சேபனமும் இல்ல. ஆனா யாருக்கு நாம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம்ல. நடிகர் விஜய்க்கு ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, அந்த விஜய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் சிறப்பா செஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் வரணும்ல. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. நாங்க 3வது ஆண்ட கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தாவேகாவினர் சொன்னா கூட, 3 ஆண்டு காலத்துல நீங்க தமிழ்நாட்டுக்காக செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. இதை வச்சு ஆட்சியை கொடுத்துட முடியுமா? இல்லாட்டி நாங்க இந்தந்த அப்போ இல்ல நாங்க இந்தந்த விஷயங்களுக்காக ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கோம். அதனால நீங்க எங்களுக்கு ஆட்சியை தந்துருங்க அப்படின்னு சொன்னா, அதை நம்ம ஏத்துக்க முடியுமா? எந்த விதமான ஆர்ப்பாட்டத்திலையும் மக்களுக்கு உதவி செய்யல. எந்த விதமான பேரிடர் காலத்திலையும் மக்களுக்கு உதவி செய்யல. ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து எந்த இடத்திலையுமே கருத்து சொல்லாத நடிகர் விஜய் அவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய சொத்துக்களை முடக்கிறோன்னு ஒன்றிய அரசாங்கம் ஒரு விஷயத்துல அவரை நிர்பந்திக்கிறாங்கன்னா, அவரு பாஜகவினுடைய பேச்சை கேட்டு போயிட மாட்டாரு அப்படின்னு நம்ம எப்படி நம்புறது? அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்ற நாடுகள்ல போயிட்டு பணியில சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியான மாநிலமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது, எந்த விதமான அடிப்படை அரசியல் புரிதலுமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு, நடிகர் விஜய்க்கு எப்படி வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கேட்க முடியுதுன்றதை யோசிச்சு பாருங்க. இதுவெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, மற்றொரு பெரிய பக்கமா இருக்கிறது. அது ஒரு தனி வீடியோவாவே நம்ம போடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. என்ன, தாவேக்காவை யாராச்சும் ஒருத்தவங்க விமர்சனம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க 200 வாங்கிட்டு பேசுறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும்.
இல்லாட்டி அவங்க செய்யக்கூடிய எந்த விமர்சனங்களுக்குமே அவங்களால சரியான முறையில பதில் தர முடியல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குடும்பத்தையே போயிட்டு விமர்சிக்கிறதா இருக்கட்டும். நடிகர் விஜய் ஒரு தப்ப பண்ணா இது தப்பு தாங்க அப்படின்றத ஏத்துக்கிற மனப்பான்மை கூட தாவேகாவினருக்கு கிடையாது. விஜய் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா இதுவெல்லாம் ஒரு தப்பா, இதுக்கு முன்னாடி நீங்க செய்யாத தப்பான்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு தாவேகாவினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள்ல கூட தாவேகாவினுடைய தலைமை ஈடுபடாததுதான் அதுல இன்னும் பெரிய வருத்தமா இருக்கு. அப்ப யாரு எந்த தப்பு பண்ணாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இன்னைக்கு தாவேகாவினர் கடைபிடிக்காம இருக்கிறாங்க. அதை தாண்டி தாவேகாவினர் மக்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறு செய்யறாங்க, பிறந்த நாள் கொண்டாட்டம்ன்ற பேர்ல ரோட்டை மறிச்சுக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், விசில் சின்னம் வழங்கப்பட்டுருச்சுன்றதுக்காக எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் போய் விசில் அடிக்கலாம். ஏன் விசில் அடிக்கிறத காவல்துறை அதிகாரிகள் வந்து தடுக்கிறாங்கன்னா, விசில் அடிக்கிறது கூட சட்டப்படி குற்றம் தான் தெரியுமா உங்களுக்கு? மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில பப்ளிக் பிளேஸ்ல நின்றுகிட்டு ஒரு 50 பேர் விசில் அடிச்சா அதுவுமே பப்ளிக் நியூசன்ஸ் தான். ஆனா காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது பண்ணிட்டா ஆளுங்கட்சி எங்களை அடக்க பாக்குது, ஆளுங்கட்சி எங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்குமே திமுகவை தான் விமர்சிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்தியாவுல இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை முஸ்லிம்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம முஸ்லிம்கள் தமிழ்நாட்டுல மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கான ஒரே காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சி தான். இந்த ஆட்சி அப்படிங்கிறது நாளைக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா வரக்கூடிய வேற எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி அவங்க முஸ்லிம்களை இந்த அளவுக்கு பாதுகாப்பாங்கன்ற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கே கிடையாது. அதனாலதான் திமுகவை கண்ணை மூடிட்டு மக்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தாவேகாவினர் வெற்றி பெறணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு இன்னும் பல ஆண்டு காலம் தாவேகாவினர் உழைக்கணும். அப்படி உழைக்கிறாங்களான்னு பார்ப்போம். உழைச்சாங்கன்னா கண்டிப்பா ஆதரவு தெரிவிப்போம்.